ஹாய் வெல்கம் பேக் டு மித்ரன் ஸ்ட்ரக்சர்ஸ். அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா சில போஸ்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன், லைப்ரரியன், அவங்க அசிஸ்டன்ட் லைப்ரரியன் இந்த மாதிரி போஸ்டிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ஃபைனல் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயே டேட்லாம் கொடுத்துருக்காங்க என்னைக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கான ரிசல்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃபாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 பேஜஸ் இருக்குது. டிபார்ட்மெண்ட் வைஸாகவுமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்னா அப்ளிகேஷன் நம்பர் மட்டும் போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியில் யார் செலக்ட் ஆயிருக்காங்க, பிஎஸ்டிஎம்ல யார் செலக்ட் ஆயிருக்காங்க, 2 லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வெயிட்டிங் லிஸ்ட்டுமே, ஓகேங்களா. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங்கில், ஓகே, அதேமாதிரி ஜென்ரலில் வந்து ஒரு 5 போஸ்டிங் இருக்குது. அதுக்கு பிஎஸ்டிஎம்ல அதுக்கப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட்டு. திரும்பி ஜென்ரல் உமன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் செலக்ட் ஆயிருக்காங்க, திரும்பி அதில் பிஎஸ்டிஎம், எஸ்சி உமன்ஸில், அதேமாதிரி எஸ்சிஏல, ஓகேங்களா, அதே மாதிரி எம்பிசியில். இது நான் இப்போ சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அது சிவிலுக்கு மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த இதுக்கு வரும். அதில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கேட்டகரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நேம், GT1, GT2, GT3, GT4 இதில் செலக்ட் ஆகலை, இதில் வில்லிங் இல்லைன்னா மட்டும்தான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் கூப்பிடுவாங்க. அதை தான் மீன் பண்ணுறாங்க, ஓகேங்களா. வெயிட்டிங் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து கன்ஃபார்ம் கிடையாதான். இதில் யாராச்சும் வரல அப்படின்னா அடுத்த லெவல் யார் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்களோ அவங்கள கால் பண்ணுவாங்க. அதுதான் மெயின் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட், ஓகேங்களா, அதுக்கான அப்ளிகேஷன் நம்பர் போட்டு இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஓகேங்களா, அதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்டு இது கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க இதில் நேம் போடல, அப்ளிகேஷன் நம்பர் மட்டும் தான் போட்டிருக்காங்க. நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா பிடிஎஃப்னாலும் நான் இதில் கொடுக்குறேன், இல்லைனா அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில், ஓகே, அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயும் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். மேலே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கும், ஓகேங்களா. மேலே ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் வரும் த ரெக்யர்மெண்ட், த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ், த வெயிட்டிங் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் ஃபார் டைரக்ட் ரெக்யர்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், லைப்ரரியன், அசோசியேட் ப்ரொஃபஸர். இந்த போஸ்டிங்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மேபி அசோசியேட் கேக்கில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அதே மாதிரி தான் மேத்தமெட்டிக்ஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், எம்பிஏ டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த இது கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், லைப்ரரி, ஓகேங்களா. மேபி இதில் நிறைய பேர் இது பண்ணியிருப்பாங்க, எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அதுக்கான ரிசல்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இதுலேயே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா சில ஜென்ரல் பிளைண்ட்ஸ் இந்த இதுக்குமே நாங்கள் அவங்க வெயிட்டிங் இது கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துட்டு யார் யாரெல்லாம் இது அப்படின்ட்டு, ஓகேங்களா. இதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் இவங்க டேட்டு எந்த 2023 அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸ் போயிட்டு இருந்துச்சு. இன்டர்வியூ, ரிட்டன் டெஸ்ட் இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ ப்ராசஸ் போச்சு. அதுக்கான த ஃபைனல் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா. அப்படி எக்ஸாம் எழுதிருங்க, உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம், ஓகேங்களா. தேங்க்யூ.